சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான் கிடைக்குதா, இல்ல மெனி வேல்யூஸ் கிடைக்குதா, இல்ல வந்து வேல்யூவே இல்லையா அப்படின்றது தான் வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். அப்ப 3 விதமான சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஒன்னு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், இல்லனா நிறைய சொல்யூஷன்ஸ் மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், இல்லனா சொல்யூஷனே இல்ல அப்படின்றது கிடைக்கும். அப்ப என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ ஒரு வேரியபிள் ஓட ஆன்சர் ஈக்குவல் டு இப்ப இங்க ஒரு வேல்யூ கிடைக்குது, ஈக்குவல் டு இங்க ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்ப ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்னன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். புரிஞ்சுதா? இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ. இப்ப இங்க 2 கிடைக்குது, இங்கேயும் 2 கிடைக்குது அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன ஆகும் அப்படின்னா, சொல்யூஷனே இல்லாம கிடைக்கணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ இது ஒரு இப்போ 0 இருக்கு, இங்க வந்து 7 இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கிடைச்சதுன்னா நோ சொல்யூஷன். ஒரு வேரியபிளுக்கு சொல்யூஷனே இல்ல அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபர்ஸ்ட். இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்னன்னா, இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ, இப்படி வந்து தனித்தனியா ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடைக்குது. இப்போ இதுக்கு 2 கிடைக்குது, 3 கிடைக்குது, 4 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூ மட்டும் கிடைச்சதுன்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். யூனிக் அப்படின்னா ஒரு வேல்யூ மட்டும் தனியா செப்பரேட்டான்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது யூனிக் சொல்யூஷன். இது நம்பர் 3 டைப். இப்ப இந்த மாதிரி என்ன டைப் அப்படின்றத கேட்கறதா நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் நம்ம கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்னா என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து இது கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சம்முக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நான் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். x plus 2y minus z equal to 6. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இது செகண்ட் ஈக்குவேஷன். x minus 2z equal to 3. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதுல என்ன கேன்சல் ஆகணும்? ஏதோ ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகணும். சோ கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். ஏன்னா 2y இதுவும் 2yன்னு இருக்கு. ஸோ சால்விங் 1 and 2 சால்வ் பண்ணோம்னா x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 அப்படின்னு இருக்கு. இப்போ இது டைரக்டாவே கேன்சல் ஆயிடும் இல்லையா? இப்போ ஆட் தான் பண்றோம். 3xல ஒரு x போச்சுன்னா மைனஸ் 2xன்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 5ல 1 போச்சுன்னா பிளஸ் 4zன்னு இருக்கும். ஈக்குவல் டு 12ல 6 மைனஸ் பண்ணா 6 என்ன 6னா மைனஸ். ஏன்னா பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 6. இப்போ இதை என்ன பண்ணலாம்? இதுவும் 2, இதுவும் 2 ஆல, இதுவும் 2 ஆல. இது வந்து 2 ஓட மல்டிபிள்ஸா இருக்கிறதால டிவைட் பை 2 இன் இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். 4. நம்ம இதுக்கு நேம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். சரியா? இப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். பிளஸ் 4 வந்து 2z ஆயிரும். ஈக்குவல் டு மைனஸ் 6 வந்து மைனஸ் 3 அப்படின்னு ஆயிரும். 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குன்னா இப்போ இதுவும் எக்ஸோட டேர்மா இருக்கு. இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா xz ஓட டேர்மா இருக்கு. இதுவும் xz, இதுவும் xz. இது ரெண்டையும் சால்வ் பண்ணா நமக்கு எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். சால்விங் 3 and 5 பண்ணுவோம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x minus 2z equal to 3 minus x plus 2z equal to minus 3. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
இப்போ 2y plus z equal to 3 into minus x plus 1 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாத்தீங்கன்னா xyz ஈக்குவேஷன் டைப்ல இருக்கு. இப்போ இத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷனா கொண்டு வந்துடலாம். இப்போ 2y plus z equal to 3 into minus x plus 1 இப்படின்னு இருக்கு. இப்போ 2y plus z அப்படியே இருக்கட்டும். இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 3xன்னு இருக்கும். plus 3 into 1 3. நம்ம வேரியபிள் ஒன் சைட் கொண்டு வரணும் இல்லையா? இப்போ இந்த மைனஸ் 3x இந்த பக்கம் வந்தா பிளஸ் 3x ஆயிடும். x நம்ம ஃபர்ஸ்ட் போடணும் இல்லையா? அதனால இதை ஃபர்ஸ்ட் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். பிளஸ் இந்த 2y பிளஸ் z ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே இருக்கும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். பிளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் 3x பிளஸ் 2y பிளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதுல ஏதோ ஒன்னு கேன்சல் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் பாருங்களேன். 3x 2y z இருக்கு, 3x 2y z இருக்கு. சோ இதை நம்ம ஃபர்ஸ்டையும் தேர்டையும் நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம். சால்விங் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. So எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது y plus z by 4 z plus x by 3 x plus y by 2 இதெல்லாம் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மட்டும் எடுத்துட்டு இதுல இருந்து நம்ம இப்ப இதுல x y z இது மூணுமே கிடைச்சிரும். அடுத்தது இதை எடுத்துக்கலாம். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா x y z ன்னு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதையும் எடுத்து இதுல இருந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இதுல இருந்து கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் y plus z by 4 equal to z plus x by 3. இப்போ இந்த மாதிரி ஈக்குவல் ஃபிராக்ஷன்ல வந்து ஈக்குவல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒன் சைடே கொண்டு வந்துடலாம். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் y plus z பண்ணணும், 4ஐயும் z plus xஐயும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணிக்கலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா 3 into y plus z equal to 4 into இதுல டினாமினேட்டர்லாம் வராது. சரியா? ஏன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் அப்புறம் கொண்டு வந்துட்டோம். 4 into z plus x. இப்போ 3 வந்து இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3y plus 3z அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 4 அதே போல இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4z plus 4x அப்படின்னு வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன் சைட் கொண்டு வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வேரியபிள் தான் இல்லையா? ஒன் சைட் கொண்டு வந்துடலாம். இந்த 3y plus 3z அப்படியே இருக்கும். இந்த 4z to 4x வந்து மைனஸ் அப்படின்னு வந்துரும். ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது 4z minus 4x equal to 0. இப்போ லைக் டர்ம்ஸ் எல்லாம் ஆர்டரா கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் ஆர்டரா கொண்டு வந்துடலாம். x பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கு. மைனஸ் 4x ஒரே ஒரு x தான் இருக்கு. yயும் பாத்தீங்கன்னா 3y ஒண்ணுதான் இருக்கு. பிளஸ் 3y அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த z வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு. 4zல 3z போச்சுன்னா மைனஸ் z ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு அப்படின்றதால மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணி இதை வந்து பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் அப்படியே வச்சுக்கிறேன். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும். செகண்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? இதையும் எடுத்துக்கலாம். z plus x by 3ஐயும் x plus y by 2ஐயும் செகண்டா எடுத்துக்கலாம். அப்போ z plus x by 3 equal to x plus y by 2. இதை ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும்னா சேம் சிமிலர்லி இதே மாதிரி தான் பண்ணணும். 2 into இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into z plus x equal to 3 into x plus y அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இப்ப 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2z plus 2x equal to 3x plus 3y. இதையும் அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இப்போ கான்ஸ்டன்ட் இல்ல வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒன் சைட் கொண்டு வந்துடலாம். 2z plus 2x அப்படியே இருக்கும். இது மட்டும் என்னவாகும்? மைனஸ்ல ஆயிடும். மைனஸ் 3x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இதுல ரெண்டு எக்ஸ் டேர்ம் இருக்கு. மைனஸ் 3xல இருந்து ஒரு 2x மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். தென் y டேர்ம் வந்து மைனஸ் 3y பிளஸ் 2z
ஈக்குவல் டு 0. இதுலயும் அதே மாதிரி தான் மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறதால மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணியும் நம்ம வச்சுக்கலாம், அப்படியே கூட வச்சுக்கலாம். சரியா? இது செகண்ட் ஈக்குவேஷன். நான் 3 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா மைனஸ் 4x பிளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் x மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஈக்குவேஷனாவே கொடுத்துட்டாங்க. x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 27 இப்படின்னு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல கேன்சல் ஆகணும் இல்லையா, நமக்கு ஒரு வேரியபிள் வந்து கேன்சல் ஆகணும். சோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றேன். ஏன்னா இதுல 3y இருக்கு, பிளஸ்ல ஒன்னு மைனஸ்ல ஒன்னு இருக்கு. இல்லன்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம், இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு பிளஸ் எக்ஸ் இருக்கு. இதையும் கூட கேன்சல் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்றேன், 1ஐயும் 2ஐயும், உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, எதை எப்படி கேன்சல் பண்ண முடியுதோ கேன்சல் பண்ணும், அவ்வளவுதான். சரியா? இப்ப நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். சால்விங் 1 and 2 கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 4x பிளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0. இப்போ இதை பண்ணோம்னா இதை டைரக்டாவே ஆட் தான் பண்ண போறோம். சரியா? இது கேன்சல் ஆயிடும். மைனஸ் 4xல ஒரு எக்ஸ் ஆட் பண்ணா மைனஸ் 5x வரும். இப்ப 2ல ஒரு z போச்சுன்னா z இங்க என்னது பிளஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்ப நமக்கு எக்ஸ் டேர்மும் z டேர்மும் உள்ள ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதே எக்ஸ் டேர்மும் z டேர்மும் வர்ற மாதிரி ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா அடுத்ததும் என்ன பண்ணணும், y தான் கேன்சல் பண்ணும். இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ பாருங்களேன். இப்போ 1 and 2 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 1ஐயும் 3ஐயும் வந்து சால்வ் பண்ணணும். இல்லனா 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன், 2 3ஐ சால்வ் பண்றேன். ஏன்னா இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த y டேர்ம் கேன்சல் ஆகும். இப்ப இங்க வந்து y தான் கேன்சல் ஆயிருக்கு. சோ அதனால இங்கேயும் y தான் கேன்சல் ஆகணும் அப்படின்றதால தேர்ட் ஈக்குவேஷன் கூட இன்டூ 3 பண்ண போறேன். சரியா? இப்போ சால்விங் 2 and 3 இன்டூ தேர்ட் ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்றோம் அப்படின்றத இங்க நான் நோட் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. தேர்ட் ஈக்குவேஷன் கூட என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ எக்ஸுக்கு பதிலா 3x, எக்ஸ் கூட 3 மல்டிப்ளை பண்ணா 3x, அதே மாதிரி 3y பிளஸ் 3z ஈக்குவல் டு இந்த பக்கம் 27 இருக்கு. இந்த 27 கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 81 வரும். சரியா? இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. எல்லாரும் பண்ற தப்பு தான், நம்மளும் பண்ணிடக்கூடாது. சரியா? இப்போ இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகுதா? இப்ப 3 இங்க 3x, இங்க ஒரு மைனஸ் ஒரு x இருக்கு. இப்போ 2x வந்துரும். இங்க 3 பிளஸ் 2 பிளஸ் 5z வந்துரும். ஈக்குவல் டு 81 அப்படியே இருக்கும். இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா xz டேர்ம், இதுவும் xz டேர்ம். அப்ப சேமா இருக்கும்போது என்ன பண்ணலாம், இத 5ன்னு வச்சுக்கிறேன். 4ஐயும் 5ஐயும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்ப 4 5 சால்வ் பண்ணோம்னா ஒன்னு இந்த x டேர்ம் கேன்சல் ஆகணும், இல்லனா z டேர்ம் கேன்சல் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்னு ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட 5ஆல மல்டிப்ளை பண்ணி z டேர்மை கேன்சல் பண்ணலாம். இல்லனா ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கூட எதையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்காது. சோ நான் என்ன பண்றேன், இந்த x டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி ஒன்னு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட இப்ப ரெண்டும் சேமா வரணும் அப்படின்னா 5 2s are 10 வந்து வந்துச்சுன்னா இங்க 2 5s are 10 வரும். சோ இந்த ஈக்குவேஷன் கூட இன்டூ 2ஆல பண்ண போறேன், இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கூட இன்டூ 5ஆல பண்ண போறேன். ரெண்டும் பண்ணிட்டோம்னா இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஈஸியா கேன்சல் ஆகும். 10ன்னு சொல்லி கேன்சல் ஆயிடும். சோ நல்லா கவனிங்க. ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவோம். சால்விங் 4 கூட என்ன பண்ணணும்னு சொன்னா இன்டூ 2 அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கூட இன்டூ 5 பண்றேன். நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும்னு இல்ல, இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல 5ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கூட இந்த 5z வந்து கேன்சல் ஆகும். சோ எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா
இப்படியும் பண்ணலான்றதுக்காக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கூட 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா? இல்ல கவனிச்சுக்கோங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 5x பிளஸ் z ஈக்குவல் டு 0. இப்போ இது கூட என்ன பண்ணலாம்? 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ மைனஸ் 5 2 சார் 10xன்னு வரும் பிளஸ் 2z வரும் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஏன்னா 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் இருக்கும். இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கூட 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். இது கூட 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 5 சார் 10xன்னு வரும் பிளஸ் 5 5 சார் 25z வரும் ஈக்குவல் டு 81 கூட 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 405ன்னு வரும். சரியா? இப்போ இது கேன்சல் ஆயிடும். இப்போ 25ம் 2ம் 27z ஆயிரும் ஈக்குவல் டு 405 அப்படியே இருக்கும். இப்போ z ஈக்குவல் டு 405 divided by 27. இப்போ z ஓட வேல்யூ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 15 27 சார் 405. இப்போ z க்கு வந்து எனக்கு 15 ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த z ஓட வேல்யூவை என்ன பண்ண போறேன்? இதுல எதுலயாச்சும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஏன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் இல்லைன்னா ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன்ல z மட்டும் இருக்கிறதால நான் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சரியா? z வேல்யூ substituting in fourth equationல substitute பண்றேன். fourth equation வந்து minus 5x plus z equal to 0. இப்போ இதுல z வேல்யூ என்ன நமக்கு 15 கிடைச்சது. so minus 5x plus 15 equal to 0. நான் இந்த x term வந்து minus 5x இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த 15 இந்த பக்கம் கொண்டு போனா minus 15 வரும். சரியா? இப்போ minus x equal to minus 15. இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா divided by 5 ஆயிடும். அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டு பக்கம் இருக்கிறதால கேன்சல் பண்ணிடலாம். x ஈக்குவல் டு 3 5 சார் 15. எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ எக்ஸ் வேல்யூவும் கிடைச்சிருச்சு, z வேல்யூ நமக்கு இருக்கு 15 சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? ஈஸியா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட்லயே நமக்கு, அந்த ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதை கவனிங்க. எக்ஸ் ஒய் z இது மூணும் இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வேல்யூ தான் நமக்கு இல்ல. அப்போ y வேல்யூ கிடைச்சிரும். சரியா? நான் third equation இப்போ x and z values are substituting in third equationல substitute பண்ணிக்கும். third equation என்ன? x plus y plus z equal to 27 இருக்கு. இப்போ x ஓட வேல்யூ 3 plus y நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். z வந்து 15 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் equal to 27. இப்போ y மட்டும் வச்சுக்குவோம். பிளஸ் இந்த 15 கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா 18 ஈக்குவல் டு 27. இப்போ y ஈக்குவல் டு 27. இந்த 18 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 18 ஆயிடும். இப்போ y ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. y ஓட வேல்யூ 9 கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ x-க்கு ஒரு வேல்யூ, y-க்கு ஒரு வேல்யூ, z-க்கு 15 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன? ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் நம்ம எழுதணும் இல்லையா? இதை மறந்துடாதீங்க. இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.